பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இந்த அமலேக்கியனை மேற்கொள்வது என்பதை தியானித்து வருகிறோம். அமலேக்கியன் நம்மோடு கூட எதிர்த்து நிற்கிறவன், போராடுகிறவன். இந்த அமலேக்கியன் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போகிற, தளர்ந்து போகிற நேரத்திலலாம் அவன் எதிர்த்து வருவான், மேற்கொள்வான். எனவே நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அமலேக்கியனை மேற்கொள்வதிலே மோசே என்ன செய்தார் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம மோசே உறுதியோடு கூட தன்னுடைய கைகளை உயர்த்தியிருந்த போது அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். அவனுடைய கை தளர்ந்த போது, உறுதி இழந்த போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு நம்முடைய உறுதித்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அதில் குறிப்பாக நான் நேற்று தினத்தில் நம்முடைய அடிகள் உறுதிப்படணும். நம்முடைய அடிகள் சறுக்கும் போதெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளணும், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். உறுதியாக நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கி இன்னொரு விஷயத்தில் நமக்கு உறுதித்தன்மை தேவை. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 26:3 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். பற்றி கொள்வதிலே உறுதி, பற்றி கொள்வதிலே உறுதி. பிரியமானவர்களே, தேவனை பற்றி கொள்வதில் நமக்கு அந்த உறுதித்தன்மை தேவை. அந்த பற்றி கொள்வதனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராம். பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்வாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்போதும் இந்த அமலேக்கியன் நமக்கு விரோதமாக வந்துட்டான்றதுனால தேவனை விட்டுறாதீங்க. அமலேக்கியனுக்கு பயந்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அமலேக்கியன் உங்களுக்கு எதிராக வருகிறான், உங்களை தாக்குகிறான், அல்லது உங்களுக்கு எதிராக எழுந்து யுத்தம் பண்ணுகிறான் என்றால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். பல நேரங்களில் இந்த யுத்த நேரங்களில் நம்ம தேவனை விட்டுட்டு நம்ம வேற யார்ட்டையாவது இந்த ராங் அலைன்ஸ் வைக்கிற நிறைய ராஜாக்களை வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? எதிரி வந்துட்டான்னு உடனே தவறான நபர்களோடு கூட கூட்டணி வைத்து தோற்று போன ராஜாக்கள் உண்டு, மாண்டு போன ராஜாக்கள் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாளும் நம்ம போராட்டம் ஜாஸ்தியான உடனே டக்குன்னு ஒரு தவறான முடிவை எடுத்து அதை உறுதித்தன்மையை இழந்து நம்ம தோற்று போயிடக்கூடாது. இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இப்படிப்பட்ட எதிர் வல்லமைகளை எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் தோற்று போகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அந்த மனம் நமக்கு தேவை. நம்முடைய மனதிலே உறுதியாய் பற்றி கொள்ளணும். கர்த்தரை உறுதியாக நம்ம பற்றிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரூத்தை போல நான் உம்முடைய தேவன் தான் இனி என்னுடைய தேவன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தா பார்த்தீங்களா? அந்த உறுதித்தன்மை வேண்டும். வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அந்த பற்றி கொள்ளுகிற அனுபவம், தேவனை பற்றி கொள்ளுகிற அனுபவம், உம்மை விடமாட்டேன் அப்படின்னு பற்றி கொள்ளுகிற அனுபவம்,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனை பற்றி கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அமலேக்கியனை ஜெயிப்பார்கள். யோசித்து பாருங்கள், மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க, எகிப்தில் கல்லறை இல்லைன்னு சொல்லியா எங்களை இங்கே கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் சாவதற்காகவா கொண்டு வந்தீர்? இப்படி சொல்லும் பொழுது மோசே இந்த ஜனங்களை மாதிரி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல, அவன் அந்த உறுதித்தன்மையை இழக்கலை. மாறாக தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை பற்றி கொண்டான். அடிக்கடி மோசே தேவனுடைய பிரசன்னத்தில் போய் விழுந்து கிடந்தான் என்று வாசிக்கிறோம். தேவனோடு கூட 40 நாள் அவன் நேரத்தை செலவழிக்கிறான், நாட்களை செலவழிக்கிறான். இது எதை குறிக்க தெரியுமா? எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கர்த்தரை பற்றி கொள்வதில் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பற்றி கொள்ள பழகிட்டீங்களா? ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய எதிர் பிரச்சனைகள், எதிர் வல்லமைகள், உங்களுக்கு எதிராக நிற்கிற சவால்களிலே தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் ஆண்டவர் உங்களை விடமாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் கர்த்தரை விடாதீங்க. நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர் தான். தேவனை பற்றி கொள்ளுகிற எந்த மனுஷனும் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான், ஒரு நாளும் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற எந்த மனமும் ஆண்டவர் சொல்கிறார், அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் கர்த்தர் கைவிட்டாரா? மோசேயுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். மோசேயுடைய ஜபங்களை கேட்டு கர்த்தர் நன்மைகளை தந்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். தேவனை பற்றி கொள்ளுங்க. கை தளர்ந்து போன போதெல்லாம் அந்த மோசேக்கு உதவியாக ஆரோனும் ஊரும் நின்று அதை தளர விடலையே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தளர விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் பூரண சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய மனப்பாட வசனம் ஏசாயா 26:3. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால். அந்த பற்றி கொள்ளுதலே காணப்படுகிற மிக முக்கியமான காரியம் உறுதி. 2வது அந்த நம்பிக்கை. 3வது விஷயம் அந்த பூரண சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம். இந்த 3ஐயும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பூரண சமாதானம், நம்பிக்கையில் இன்னும் பெருக்கம், உறுதித்தன்மை. கர்த்தர் நல்லவர், அமலேக்கியனை மேற்கொள்வோம். நாம் நிச்சயமாக தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம். அவர் யெகோவா நிசி. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அமலேக்கியர்களை மேற்கொள்ளணும். அமலேக்கியன் எங்களை மேற்கொள்ள நாங்கள் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தாரும். அமலேக்கியர்களை மேற்கொள்ளட்டும். எதிராய் வருகிற எல்லா சவால்களிலும் உம்மையே பற்றி கொள்ள நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை பற்றி கொண்டு ஓடக்கூடிய கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.